வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனது நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அத்தியாயம் 26. கௌதம் ஷூட்டிங்கிற்கு எல்லாரும் கிளம்பி வராங்க. எல்லார் கூடவும் என்னால் தேன்மலையில் ரூமில் தங்க முடியாது. நான் உன் கூட தங்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ இருக்கிற வீட்டுக்கு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். என்ன சொல்கிறேன் என்று கேட்க தயங்கியபடியே, தாராளமாக வரலாம், வேணான்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் தாத்தாவுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. இதை பாரு, நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னா தாத்தா வேண்டாம்னா சொல்ல போகிறாங்க. ப்ளீஸ் தாத்தா கிட்ட கேளு. இல்லை உனக்கு கேட்க கஷ்டமாக இருந்தால் ஃபோனை கொடு, நான் கேட்குறேன். இல்லை நானே பேசுகிறேன், நீ வா என்று சொன்னவன் தாத்தாவிடம் சென்று பேசினான். ஃப்ரெண்டு தாத்தா, ஏற்கனவே ஷூட்டிங்காக பேசியிருந்தேன்ல, அந்த படத்தில் அந்த பொண்ணு தான் ஹீரோயினாக நடிக்கிறா. அவன் நம்ம கூட தங்கணும்னு ஆசைப்பட்றா. என்ன சொல்கிறீங்க என்று கேட்க, உனக்கு என்ன சரின்னு படுதோ அதையே செஞ்சுடு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு வேளை எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அப்புறமா நான் என்ன செய்வேன்னு தெரியாது. அனு, நீ என்னம்மா சொல்கிற? தாத்தா, அவருக்கு என்ன சரின்னு படுதோ அதையே செய்யட்டும், நான் எதுவும் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். என்னம்மா, எல்லாத்துக்கும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணினா என்ன அர்த்தம்? இன்னொரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே வரான்னு சொல்கிறான். நீ அதெல்லாம் முடியாது, நான் இருக்கிற இடத்துல இன்னொரு பொண்ணுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு பேசணும். அதான் அவரோட ஃப்ரெண்டுன்னு தானே சொல்கிறாங்க. அதுக்கு இல்லாமல் நம்ம சண்டை போடணும்? என்னமோ போம்மா, இப்படியெல்லாம் பொண்ணுங்க இருக்கக்கூடாது. அடுத்த நாள் காலையிலேயே ஆஷாவோடு படக்குழுவும் வந்திருந்தனர். ஆஷா நேராக கௌதமை பார்க்கத்தான் வீட்டுக்கு வந்தது. அவனை பார்க்கவுமே வேகமாக ஓடி வந்து இறுக கட்டை அணைத்து கொண்டாள். இவனுக்கோ சட்டென நகர்த்தி விடவும் முடியவில்லை. ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் அப்படியே பார்த்து கொண்டிருக்க, அதே நேரத்தில் சரியாக அனு, ஏற்கனவே இவனை தேடி வந்தவள், இவர்கள் நிற்பதை பார்த்து அதிர்ச்சியோடு கையில் கொண்டு வந்திருந்த பாத்திரத்தை தவறவிட்டிருந்தாள். சத்தம் கேட்கவும் வேகமாக அவளை நகர்த்திவிட்டவன் என்ன என்று கேட்க, யார் அது? இந்த பொண்ணு யாரு? வீட்டு வேலை செய்கிற பொண்ணா? வரும்போது சத்தம் கொடுத்துட்டு வர்ற பழக்கமெல்லாம் உனக்கு கிடையாதா? இப்படி கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாமல் முன்னாடி வந்து நிற்கிற என்று கேட்க, அணுவிற்கு ஒரு நிமிடம் கண்கள் கலங்கிவிட்டது. ஐ எம் சாரி என்று சொன்னபடியே கீழே விழுந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நகர்ந்தாள். ஆஷா, எதுக்காக இப்படி ரூடாக பேசுகிற? இரு என்று நகர்த்தி விட்டவன் வேகமாக அணு சென்ற திசையை நோக்கி சென்றான். அடுத்த அறைக்கு சென்றவள் பாத்திரத்தை வைத்துவிட்டு கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க வேகமாக கண்ணீரை துடைத்தாள். சட்டென கதவு திறக்கும் சத்தம் கேட்கவும் திரும்பி பார்க்க இவன் வந்து கொண்டிருந்தது தெரிந்தது. சாரி, எனக்கு தெரியாது, நான் நார்மலாக தான் வந்தேன் என்று கண்ணீரை துடைத்தபடியே மறுபடியும் பேச, அவள் சார்பில் சாரி கேட்டுக்கிறேன், இனி இது போல் நடக்காது, ஐ ப்ராமிஸ். இல்லை, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த பக்கம் வராமலே நான் நகர்ந்து போயிடுறேன். தப்பு என் பேரில் தான். நீயும் புரிஞ்சுக்காமல் பேசாத அனு. இதை பாருங்க கௌதம், என்ன வேணும்னாலும் சொல்லலாம். நான் எப்படி பார்த்தாலும் இங்கே நடிக்க வந்தவ, அதுவும் அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு. ஸோ இதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கக்கூடாது. ஒரு வகையில் நான் இந்த வீட்டு வேலைக்காரி தானே, அவங்க கரெக்டாக தான் சொன்னாங்க. இங்கே பாரு, அப்படியெல்லாம் கிடையாது, நான் ஒன்று அப்படித்தான் நடத்துகிறேனா? ப்ளீஸ் இதை பற்றி பேச வேண்டாம், புரிஞ்சுதா என்றவன் வேகமாக வெளியே சென்றிருந்தான். பின்னோட ஆஷாவுமே அதே கதவை திறந்து கொண்டு வர, இங்கே தனிமையில் நின்று யோசிக்கும் கௌதமை பார்த்தவள், என்ன கௌதம், அந்த பொண்ணு கண் கலங்கி போன உடனே பின்னாடியே சமாதானம் பண்ண போகிற? யார் அந்த பொண்ணு, முதல்ல அதை சொல்லு. இங்கே வேலை செய்கிற பொண்ணா, இல்லை தோட்டத்தில் வேலை செய்கிற பொண்ணா? ஒரு வேளை தாத்தாவை பார்த்துக்க தனியாக அப்பாயின்ட்மெண்ட் பண்ணி இருக்கிற நர்ஸா என்று கேட்க, உனக்கு எதுக்கு இத்தனை சந்தேகம்? நீ இதை பற்றி தெரிஞ்சு என்ன செய்ய போகிற? ஷூட்டிங் எத்தனை மணிக்கு, எப்போ கிளம்ப போகிற? என்ன கௌதம், வந்து 10 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்னை போக சொல்கிற? ஷூட்டிங் நாளைக்கு தான் தொடங்கும். நாளைக்கு தான் நான் இங்கேருந்து போனால் போதும். ஒரு நாள் முழுக்க உன் கூட இருக்கலான்னு ஆசையாக வந்தா நீ எப்போ போகிறேன்னு கேட்குற. வராத கண்ணீரை துடைத்து கொள்ள. ஆஷா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இது சிட்டி கிடையாது, இது வில்லேஜ். இங்கே நினச்ச நேரத்தில் இப்படியெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. தாத்தா பார்த்துருந்தா பெரிய பிரச்சனையாக இருக்கும். என்ன பெரிய பிரச்சனையாக போகுது? என்னைக்கானாலும் நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நம்ம கல்யாணம் நடக்காது, அதை புரிஞ்சுக்கோ. ஏன் அப்படி சொல்கிற? அப்படியெல்லாம் பேசாத கௌதம், எனக்கு நீ வேணும். நான் முன்னாடி சொன்னது தப்பு தான். ஏதோ அப்போ இருந்த மனநிலையில் அது போல் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு வருத்தப்படாத நேரமே கிடையாது. நீ ஏன் இப்படி ரூடாக நடந்துக்கிற? நீ பழைய மாதிரி இல்லை கௌதம். ஆஷா, உனக்காக அந்த பக்கத்து ரூம்பை சரி பண்ணி வச்சுருக்கிறேன், வா என்று அழைத்து கொண்டு நகர்ந்தான். கொஞ்சம் நேரத்தில் காலையில் லஞ்ச் ரெடி ஆகிடும், நான் கூப்பிடும்போது சாப்பிடவா, அதுக்குள்ளே குளிச்சு ரெடி ஆகிடு என்று சொல்லிவிட்டு நகர, கௌதம் என்று சொன்னபடியே வேகமாக வந்தவள் அவனை பின்னோடு இறுக அணைத்து கொண்டாள். ஒரு நிமிடம் மனதிற்குள் திக் என்று தான் இருந்தது. ஏனோ கௌதமிற்கு இந்த நிமிடம் அது பிடிக்கவில்லை. மெல்ல அவளை விலக்கி விட்டவன், இது போல் எல்லாம் செய்யாத, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படியெல்லாம் இருக்கிற? முன்னாடி முத்தம் கொடுத்தா கூட சந்தோஷமாக மாறி மாறி மறுபடியும் கிட்ட வருவேன். இப்போ என்ன, நானே உன்கிட்ட வந்தால் கூட விலகி நகர்ந்து போகிற. என்ன ஆச்சு? ஆர் யூ ஓகே?
உனக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனையா என்ன என்று கண்ணடித்தபடி கேட்க, இந்த நக்கலான பேச்செல்லாம் வேண்டாம் ப்ளீஸ், பிடிக்கலன்னா கொஞ்சம் விலகி இரு புரிஞ்சுதா என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். 9 மணி எனும்போது காலை உணவிற்காக அழைக்க நேராக சென்றவள் உரிமையோடு கௌதமிற்கு அருகே அமர, இத்தனை நாட்களாக கௌதமிற்கு அருகே அணுதான் அமர்ந்து உணவருந்துவது வழக்கம். அன்றைக்கு இவள் வந்து அமரவுமே எதுவும் சொல்லாமல் தாத்தாவிற்கு அந்த பக்கமாக இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள். ஒரு நிமிடம் புரிந்து கொண்டார் தாத்தா. கௌதமின் முகத்தையும் அணுவின் முகத்தையும் பார்த்தவர் ஆஷாவை யோசனையோடு கவனித்தார். தாத்தா, நான் ஆஷா, கௌதமோட ஃப்ரெண்டு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேம்மா, நீ எப்படி இருக்கிற? உனக்கு கௌதம் எத்தனை நாளாக தெரியும் என்று கேட்க, தாத்தா எனக்கு கௌதமும் 3 வருஷமாக தெரியும் என்று சொல்லவும், ஆஃபீஸில் தொடங்கின கொஞ்ச நாளில் இருந்தே எனக்கு பழக்கமா என்ன என்று அடுத்த கேள்வியை கேட்டார். ஆமாம் தாத்தா, உன்னை பற்றி இதுவரைக்கும் அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, அதுதான் யோசித்தேன் என்று சொல்லணும்னு நினச்சிருப்பார் தாத்தா. சந்தர்ப்பம் கிடச்சிருக்காது. அதுதான் நான் இப்போ வந்துட்டேன்ல, இப்போ நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா தாத்தா? நான் உங்கள் கூட இருந்து உங்களை பார்த்துக்குவேன். நீ ஏதோ வேலை விஷயமா வந்ததா சொன்னா, நீ என்ன என் கூட இருந்து கவனிச்சு கொள்கிறேன்னு சொல்கிற? என்னை கவனிச்சுக்கிறதுக்கு அணு இருக்கிறா. அவள் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்குவா. எனக்கு அவள் போதும். என்ன தாத்தா இப்படி சட்டுன்னு முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறீங்க? நானும் உங்கள் பேத்தி மாதிரி தான் என்று சொல்ல, எனக்கு அணு போல் ஒரு பேத்தி இருந்தால் போதும். எல்லாத்தையும் உறவு முறையிலெல்லாம் உள்ளே இழுத்துக்கிட்டு வரமாட்டேன். உனக்கு கௌதம் தானே ஃப்ரெண்டு, அவன் கூடவே பேசு. அனு, சாப்பிட எடுத்து வைமா, சாப்பிட்டதும் போய் படுக்கிறேன், எனக்கு தலை வலிக்குது என்று சொல்ல, அவர் சொன்ன துவனியே இவளுக்கு தெரிந்துவிட்டது. இனி என்னிடம் பேசாதே, சற்று விலகியறு என்று யோசனையோடு கௌதமை பார்த்தாள்.